அன்பானவர்களே, இஸ்லாத்துக்கும் அல்லது முஸ்லிம்களுக்கும் நாஸ்திகவாதிகளுக்கும் இடையிலான வேறுபாடு, முரண்பாடு எங்கிருந்து ஆரம்பமாகின்றது அல்லது பிரதான வேறுபாடு எது என்று சொன்னால், மரணத்துக்கு பிந்திய வாழ்க்கை என்ற விடயத்திலே இருந்துதான் அந்த வேறுபாடு, முரண்பாடு உருவாகின்றது. அல்லது உலகம் அழிந்ததற்கு பின்னால் இஸ்லாம் கூறுகின்ற விடயத்திலே இருந்துதான் அந்த வேறுபாடு ஆரம்பமாகின்றது. மரணத்துக்கு பின்னால் ஒரு மனிதனுக்கு கபருடைய வாழ்க்கை இருக்கின்றதா என்பதிலிருந்து ஆரம்பமாகின்றது. மரணத்துக்கு பின்னால் அல்லது உலக அழிவுக்கு பின்னால் மஹ்ஷர் மைதானம் என்ற ஒன்று இருக்கின்றதா என்பதிலிருந்து ஆரம்பமாகின்றது. அல்லது சுவர்க்கம் இருக்கின்றதா, நரகம் இருக்கின்றதா என்று இஸ்லாம் கூறுகின்ற அடிப்படையான செய்திகளிலே இருந்துதான் முஸ்லிம்களுக்கும் நாஸ்திகவாதிகளுக்கும் இடையிலான வேறுபாடு ஏற்படுகின்றது. இந்த இடத்துல இந்த பதிவை ஏன் தருகின்றேன் என்று சொன்னால், இன்றைய தினம் தற்பொழுது இஷா தொழுகையை முடித்த பின்னால் நான் வீட்டுக்கு வந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு முஸ்லீம் பெண்மணி, குறிப்பாக ஓட்டமாடியை சேர்ந்த ஒரு முஸ்லீம் பெண்மணி, அவர்களுக்கு உடனடியாக சொர்க்கம்தான் என்று கூறுகின்ற வார்த்தையை என்னால் கேட்கக்கூடியதாக இருந்தது. சற்று நான் கூர்மையாக அவருடைய வார்த்தையை அவதானித்த பொழுது, அண்மையில் நடந்த, அதாவது உம்ரா பயணத்துக்கு சென்று பேருந்து எரிந்து மரணமடைந்த உம்ரா யாத்திரிகர்கள் தொடர்பாகவே அந்த பெண்மணி தன்னுடைய கருத்தை மொழிகின்றார். இது ஈமானுடைய, இஸ்லாத்தினுடைய நம்பிக்கையின் அடிப்படையிலான அந்த பெண்மணியினுடைய கருத்தாக இருந்தது என்பதனை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே அந்த பெண்மணி கூறுகின்றார், மரணமடைந்த இந்த 45 பேருக்கும் உடனடியாக இறைவன் சொர்க்கத்தை வழங்கியிருப்பான், சொர்க்கத்தை வழங்குவான் என்ற அடிப்படையிலே, அந்த நம்பிக்கையிலே இந்த வார்த்தையினை அந்த பெண்மணி மொழிந்து கொண்டிருப்பதனை காணக்கூடியதாக இருந்தது. இந்த அடிப்படையிலே தான் முஸ்லிம்களுக்கும் நாஸ்திகவாதிகளுக்கும் இடையிலான முரண்பாடு ஏற்படுகின்றது. இஸ்லாத்தினுடைய அடிப்படையான இந்த கோட்பாடு, மரணத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது அல்லது உலக அழிவுக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதாக இருக்கின்றது. அது தொடர்பாக இன்னுமொரு பதிவிலே நாங்கள் பேசுவோம். இன்னொரு பதிவிலே நாங்கள் கலந்துரையாட கூடியதாக இருக்கும்.